இன்னைக்கு நம்ம ஹெல்மெட் த 4 செகண்ட் சைல்ட் 20th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓப்பனிங்ல ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஈத்தன் கூப்பிட்டு இருந்திருப்பாரா, ஏதோ கிளாஸ்ல பஞ்சாயத்து ஆச்சாமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கும் போதே ரைட் இதுக்கு தான் கூப்பிட்டுருப்பாருன்னு எதிர்பார்த்தேன். ஹீரோவும் உண்மையை ஒத்துக்கிறான். ஆமா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு, தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்றவங்களோட தகுதி என்ன அப்படின்னு அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி தான் வயலன்ஸை கையில எடுத்தேன். ஆனா வாத்தியார் என்னன்னா அனாவசியமா வயலன்ஸ் எல்லாம் கையில எடுக்க கூடாது, இந்த மாதிரியான மேட்டரை டீல் பண்றதுக்கு இன்னும் நிறைய வழிகள் இருக்குது அப்படின்னும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சரிசமமா பார்க்கணும்னு சொன்னாரு. அது சரியா புரியல அப்படின்னாலும் அதுதான் கரெக்டானு எனக்கும் தோணுது. கண்டிப்பா உங்களோட பேருக்கு களங்கம் வர மாதிரி இனிமேல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லக்குள்ள நான் என்னமோ இவனை திட்டுறதுக்காக தான் கூப்பிட்ட மாதிரி எதுக்கு இப்படி எல்லா உண்மையும் கக்கிக்கிட்டு இருக்கிறான். சரி இருக்கட்டும், அப்புறம் ஹெல்மெட் இந்த மாதிரி தான் நீ உருப்படியா நடந்துக்கணும், அப்புறம் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா உன்னை அட்டாக் பண்றதுக்காக அந்த பிளாக் ஹாக்கர் சேர்ந்தவங்களை ஹையர் பண்ணது அந்த சபட் கூட இருந்த அந்த 2 பேர் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனை இந்த அகாடமியை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க. இனிமேல் உங்ககிட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா நீ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிட்டு முடிஞ்சா லீவ் டேஸ்ல வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அடிஷ்னலா ஹீரோவுக்கும் அசுகாவுக்கும் ஈத்தன் அவரு கை காசு போட்டு புக் வாங்கி கொடுத்திருப்பாரு போல. சரின்னு அந்த புக்கை எடுத்துட்டு வந்த ஹீரோவும் அசுகாவுக்கு கொடுக்கும் போது அங்கே ஏதாவது சியானோ இருப்பானா, அப்புறம் என்னப்பா இந்த வாரம் உங்களுக்கு பெருசா எந்த ஒரு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால எல்லாரும் என் பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க, இந்த வீக்கெண்ட் போய் நம்ம சோமபானம் குடிப்போம்னு ஒரு பாருக்கு போயிருப்பானுங்களா. அங்க போய் குடின்னு குடிச்சு சியான் மட்டையாக அவனை கூட்டிட்டு வந்து அப்படியே வெளியில உட்கார வச்சிருந்திருப்பாங்களா. அப்ப அங்க ஒரே கூட்டமா இருக்கும். அந்த கூட்டத்துக்கு நடுவுல நம்ம ஆலியா பையன் இருப்பான். அன்னெசரியா இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாரும் நான் ஒரு பொம்பளைன்னு தெரியாம என்கிட்ட நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாளுங்க, இதுக்கு தான் நான் வெளியே வரதில்லைன்னு அவ ஃபீல் பண்ணேன். கரெக்டா ஹீரோ அங்க இருக்கிறத பார்த்தோன்னே ஆஹா இவனை வச்சு எஸ்கேப் ஆயிடலான்னு நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு எனக்கு இவனுங்க கூட சின்னதா ஒரு வேலை ஒன்று இருக்கு, நீங்களா பிள்ளைங்களா கிளம்புங்கன்னு சொல்ல அந்த பிள்ளைங்களா நம்ம ஹீரோஸ்லாம் இப்போ சரக்கடிச்சு வந்திருக்கானுங்களே, எதுக்கு நீ தேவையில்லாம இவனுங்க கூட எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கிற, இவனுங்களா பாரு எவ்வளவு சீப்பான ஆளுங்க, அதுலயும் ரொம்ப முக்கியமா அந்த ப்ளூ மண்டையன் அவன் ஏதோ இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்போட ஒரு மேட் டாக்னு கேள்விப்பட்டிருக்கான், ஒரு லூசு பையன் அப்படின்லாம் பேசினா கடுப்பான அசுகா கடிச்சு வச்சிட போறோம் ஓடுங்கடின்னு எல்லாரையும் துரத்தி விட்டுருவான். அதுக்கப்புறம் போதையில் இருக்கிற சியான் பையனை தெளிவாக்கிறதுக்காக ஆலியா கிட்ட இருந்து ஒரு மெடிசனை வாங்கி அவன் வாயில ஊத்தி விட்டு அதுக்கப்புறம் அவனை சுயநிலை கொண்டு வர வைக்கிறாங்க. கட் பண்ணா அகாடமியில எக்ஸாம் நடக்க போது போல. ஸோ அதனால ஹீரோ பையன் என்ன ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணணுமாங்கிற மாதிரி ஆலியா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ஆமா பையன் வேற எப்படி நீ ஃபர்ஸ்ட் மார்க்லாம் வாங்க முடியும், உங்களோட டிபார்ட்மெண்ட்ல அந்த அசுகா தானே முதல் மார்க்கு, அவனுக்கு இது நீ உன்னை தோக்கடிக்க விட போறியா அப்படின்னு சொல்லக்குள்ள என்னது அவன் என்ன தோக்கடிக்க போறானா, இல்ல வாய்ப்பே கிடையாது, என்னாலலாம் யாரையும் என்ன தோக்கடிக்கிறதுக்கு அலோவ் பண்ண முடியாதுமா, சரி அப்படின்னா நீ என்ன ஃபாலோ பண்ணு வா நம்ம போய் லைப்ரரியில படிக்க செய்யலாம்னு சொல்லிட்டு லைப்ரரி போகக்குள்ள அங்க மெயின் ஹால்ல லைக் ஃபுல்லாமே ஆளுங்க இருப்பாங்க. ஆனா ஆலியா தான் பயங்கரமா படிக்கிற புள்ளியாச்சு, அதனால இந்த லைப்ரரியிலே ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல நம்ம போய் படிப்போம், அங்க நம்ம டிஸ்டர்ப் பண்றதுக்கு எவனுமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஆல்ரெடி இவங்களுக்கு முன்னாடி நம்ம அசுகாவும் சியானும் அங்க இருப்பாங்களா. எப்படி நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆலியாக்கு புரியாம இருக்க, நாங்க ஏன் இங்க இல்லாம இருக்க கூடாது, ஸ்வாட்ஸ்மேன் டிபார்ட்மெண்டோட டாப்பரான இந்த அசுகா பையன் அப்புறம் மேஜிக் டிபார்ட்மெண்டோட செகண்ட் டாப்பரான நாங்க 2 பேரும் இங்க இல்லாம வேற யார் இங்க இருக்க போறா, அப்படியே உங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னாலும் நீங்க பக்கத்து ரூம் எடுத்துக்கங்களேன், அங்க போய் நீங்க உட்காந்து படிங்க, உங்களை நாங்க எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வந்துகிட்டு ஆலியா கிட்ட யூஸ்வலா இந்த சியான் பையன் உன்னை விட்டு போகவே மாட்டான், ஆனா இன்னைக்கு உன்னை வேற ரூமுக்கு துரத்தி விடலாங்கிற அளவுக்கு அவன் வாயிலிருந்து வார்த்தைகள்லாம் வருதுன்னா டெஃபினட்டா அவன் ஏதோ ஒன்று மறைக்கிறான், என்னென்ன விசாரின்னு கேட்கக்குள்ள ஆலியாவும் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் டெரரா வச்சுக்கிட்டு அந்த சியானை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அதுக்கப்புறம் சியான் உண்மையெல்லாம் கக்கிடுறான். என்னன்னா ஆலியா எப்படியும் நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுப்பா, டீச் பண்ணுவா, டியூட்டர் பண்ணுவா, அதனாலே ஹீரோ பையன் எப்படியும் மார்க் அதிகமாக வாங்க வாய்ப்புகள் இருக்கு. போன தடவை கூட புக்கெல்லாம் ஆட்டையை போட்டு இருந்துமே அவனுங்க குவிஸ் எழுதி இருந்திருப்பானுங்க, அதுல நம்ம ஹீரோக்கும் அந்த அசுகாக்கும் ஒரே ஒரு மார்க் தான் டிஃபரன்ஸ் இருந்திருக்கும், அதனால அசுகாக்கு தன்னோட டாப்பர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த நேம் போயிருமோ அப்படின்னு வருத்தப்படுறான். அதனாலதான் அசுகாக்கு இப்ப சியான் சொல்லி தரானாமா. போட்டி என்னமோ ஹீரோக்கும் அசுகாக்கும் தான், இருந்தாலும் சொல்லி தரது யாரு, சியானும் நம்ம ஆலியாவும் ஆச்சு, அதனால யாரு சொல்லி தந்து யாரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலாம்னு பார்க்கலாமான்னு ஒரு பெட் கட்டிடுறாங்க, தோத்து போறவங்க கிரவுண்ட 100 தடவை ஓடணும்னு. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவுக்கு மெமரைஸ் பண்ற மாதிரியான அப்ஜெக்டிவ் கொஸ்டின்லாம் ஓகே தான், இருந்தாலும் சில டிஸ்கிரிப்டிவான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்ல, வாட் இஸ் வாட்னு எழுதுற மாதிரி அந்த மாதிரியான கேள்விகள்ல நம்ம ஹீரோ பையன் சொதப்பிக்கிட்டு இருக்கிறான். இல்ல நான் எப்படியும் தோத்து போக மாட்டேன், கண்டிப்பா இவனை நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்க வைப்பேங்கிற மாதிரி நைட்டு கூட ஹீரோ பையனை அனுப்பி விடாம அதே இடத்துல வச்சு அவனை படிக்க வைக்கும் போது அப்போ ஹீரோ கேட்பான், எக்ஸாம் எழுத போறது என்னமோ நான் தான், இருந்தாலும் நீயும் தோத்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பயங்கர இன்டென்ஸா இருக்கிறியே, அதுக்கு பின்னாடி ஏதாவது ரீசன் இருக்கான்னு கேட்டா, வெல் ரீசன் இருக்கலாம், எல்லாத்துலயும் தோக்க கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட், அந்த ரீசனுங்கிறது எல்லாருக்குள்ளேயும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்கும்ல, அதே மாதிரியான ஒரு சீக்ரெட்னு சொல்லி அதோட நிறுத்திக்குவாளா. ஹீரோக்கும் அது ஓகே ஃபைன் ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு
அப்படின்னு புரியுது. இருந்தாலும் சூனர் ஆர் லேட்டர் இவ்வளோ டெடிகேஷன் அண்ட் இவ்வளோ திறமையோட இருக்கிற ஆலியா கண்டிப்பா ஒரு பெரிய அந்த ஆன்டியோல் அப்படின்னு ஒருத்தனை மீட் பண்ணான்ல, அதே மாதிரியான ஒரு பெரிய மேஜா மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய மெஜிஷியன் ஆயிட்டான் அப்படின்னா கண்டிப்பா எனக்குள்ள இருக்கிற இந்த சீட் ஆஃப் டார்க்னஸ் அவன் உணருவான். அந்த நாள் வரைக்கும் முன்னாடியில இருந்தே இவன் கூட பெருசா நம்ம கனெக்ஷன்ல இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். அடுத்த நாள் ஹீரோ பையன் கிளாஸுக்கு போகும்போது ஹீரோவும் அசுகாவும் அந்த நம்பர் 1 ஸ்பாட்டுக்காக போட்டி போட்டுக்கிறாங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்திருக்கும். ரொம்ப முக்கியமா ஆலியா ஹீரோக்கு மறுபடியும் டியூட்டர் பண்றாங்க அப்படிங்கிற மேட்டர் தான் இந்த ரூமர் இப்படி காட்டுத்தனமா பரவறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். பிளஸ் ஆண்ட்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட நல்ல விதமா பழகுற ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறான். அவன்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே நம்ம ஹீரோ சில ஸ்வாட் ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான் போல. அதனால ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. இப்போ நம்ம பசங்க எல்லாருமே செகண்ட் இயர்ஸ் தானே, ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாருமே இப்போ ஜாயின் பண்ணியிருப்பானுங்க. அப்படி ஃபர்ஸ்ட் இயர்ஸை என்கரேஜ் பண்ற விதமா செகண்ட் இயர்ஸ் ஆன இவங்க எல்லாரும் போய் அவங்க கூட ஸ்பேரிங் பண்ணணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல அங்க வந்திருப்பாங்களா. ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பொண்ணுமே இருப்பா. அந்த பொண்ணை பார்த்தவங்க என்னடா ஹெல்மெட் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு உன்ன மாதிரியே இருக்கேன்னு சொல்லி அங்க இருக்கிற பசங்க எல்லாம் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பானுங்களா. ஹீரோவுக்கு அது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கும். கூட பிறக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரியான ஃபேஸ் கட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இருக்குமோ, மேபி நான் அந்த பொண்ணு கிட்ட போய் விசாரிக்கணும் ஒன்ஸ் இது முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ணு பேரு சார்லட். முதல்ல அந்த பொண்ணு கூட ஸ்பேரிங் பண்றதுக்காக நம்ம அசுகாவை தான் இறக்கி விடுறாங்களா. நானா ஒய் மீ ஃபார் அ வுமன் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டு இருப்பான். சரி சண்டை போட சொல்லிட்டீங்க, அப்புறம் புள்ள வந்து நிக்கிறேன் எங்கேயாவது மண்டல கொட்டிட்டேன்னு சொல்லி அழுதுட்டு போனதுக்கு நான் பொறுப்பு இல்லை சரியான்ட்டு அவன் கொஞ்சம் கூட ஹோல் பேக்கே பண்ணாம வேகமா அட்டாக் பண்றதுக்கு போகும்போது அவளுமே அதை தாக்கு பிடிக்க தான் செய்யறா. பரவாயில்ல சீனியர், உங்களை பத்தி நான் ரூமர்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ரூமர்ஸை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே நீங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்ககிட்ட தோக்கறதுக்கு நான் தயாரா இல்லம்பா. அதுக்கப்புறம் சண்டையுமே தொடர்ந்து போயிட்டே இருக்கும். பார்த்தா அந்த சார்லட்டுங்கிறவ பயங்கர ஸ்கில்ஃபுல்லா இருப்பா. இருந்தாலும் எந்த வித கவுண்டர் அட்டாக்குமே பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு அவ டிஃபென்சிவா தான் ஆடிட்டு இருப்பாளா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கடுப்பான அசுகாவும் ஓப்பனாவே சொல்லிடுவான், நீ உண்மையாலுமே இங்க ஸ்பேரிங் போடுறதுக்காக தான் வந்திருக்கேன்னா மரியாதையா சண்டை போட வந்துரு, இல்ல நீ இந்த மேட்சை டை ஆக்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்னா ஸ்வாட தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போயிருன்னு சொல்லக்குள்ள சார்லட்டும் ஓகே உங்க கூட சண்டை போட்டு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன், தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யார் எந்த இடத்துல இருக்கணுங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னா ப்ரூவ் பண்ணிடலான்ட்டு அவளுமே அந்த இடத்துல அஃபென்சிவா சண்டை எல்லாம் போடுறாளா. விட்டுருந்தா 2-3 இடத்துல நம்ம அசுகாவை படுக்க போட்டிருந்திருப்பா போல. இருந்தாலும் எப்படியோ கடைசியில அசுகா தான் அங்க ஜெயிக்கிறான். அவ அதை பெருசாலாம் எடுத்துக்கல. சீனியர் பிளஸ் டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்ட் வேற, தோக்கடிச்சதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லைங்கிற மாதிரி தான் அவ யோசிச்சுட்டு அங்கிருந்து இறங்கி வரும்போது அப்ப அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிற ஒரு பையன் அசுகாவை திட்டுவான். ஒரு நோபலா இருந்துகிட்டு போய் ஒரு காமனர் கிட்ட தோத்துட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற என்ன பண்ணணுங்கிறத என்ன பார்த்து கத்துக்கணும். அவன் சண்டையில இறங்கினா அவன் பயங்கர தோணில இருக்கிறத பார்த்த ஹீரோவுமே கண்டிப்பா எனக்கு ஒரு வேட்டை இருக்குன்னு தான் நினைக்கிறான். கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் இயர் பையனா இருந்தாலும் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஹோப் ஹீரோக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பேட்டலும் ஆரம்பிக்க பார்த்தா அந்த பையன் தொடர்ந்து அடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது எல்லா டைமுமே ஹீரோ டிஃபன் கூட பண்ணல, பியூர்லி எல்லாத்துலேருந்து டாஜ் பண்ணிட்டு மட்டுமே இருப்பானா. இவன் என்னடா அவன் பாட்டுக்கு குச்சிக்கிட்டே இருக்கிறான், என்னதான் பண்ண முயற்சி பண்றான்னு சொல்லி நம்ம அசுகாவுக்கு ஒன்றும் புரியாது. என் அட்டாக்ஸ்லேருந்து இப்படி எஸ்கேப் ஆகிட்டே இருந்தீங்கன்னா நீ என்ன ஜெயிச்சிருவன்னு நினைக்கிறியா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் உன்னை தோக்கடிக்கிறதுல ஒரு விஷயமே இல்லடான்னு சொல்லி தொடர்ந்து அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டான ஒரு வாய்ப்பை கவனிச்ச ஹீரோ கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ணி அவன் காலில் முதல்ல அடிச்சு அவன் அதை ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனால் காலை நகர முடியாமல் இருக்க, இருந்தாலும் அவன் திருப்பி அடிக்கிறதுக்காக எந்திரிப்பானா. ஹீரோ பையன் இந்த தடவை அடிக்காம காலுக்கு அடியில் அப்படியே சரிக்கு வந்து அவனை கீழே தள்ளி விட்டு ஃபைனல் அட்டாக்கு முன்னாடி என்னது ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். வெல் ஒரு காமனர் கிட்ட தோத்து போன அப்படிங்கிற விஷயத்தையும் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆட் பண்ணிக்கோ. ஆனா நான் இந்த அகாடமிக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் தான், என்கிட்ட சொல்லிக் கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை. ஆனா நோபல் காமனர்னு சொல்லி இந்த வித்தியாசங்களை எல்லாம் கத்துக்கிற நேரத்துல சண்டை போடுறதுக்கு 4 விஷயம் உருப்படியா கத்துக்கிடான்னு அவன் ஷோல்டர்லேயே ஒன்று வச்சு படுக்க போட்டுறான். பிளஸ் அங்கேயே இந்த ஒரு எபிசோடையும் முடிச்சுக்கலாம். எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க. சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, தேங்க்யூ.